இந்த வீடியோவில் நம்ம வாழைப்பூ வடை செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஒரு வாழைப்பூ எடுத்துக்குங்க. ஃபஸ்ட்டு வாழைப்பூவை க்ளீன் பண்ணிடுங்க. அந்த தோலெல்லாம் எடுத்து பிரித்து வச்சுருங்க. உள்ளே இருக்கிறத தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதுக்குள்ளே ஒரு வாழைப்பூ எடுத்திங்கன்னா இது மாதிரி வெள்ளை கலரில் தோலும் நீட்டாக ஒரு பெரிய குச்சி மாதிரி ஒன்று இருக்கும். அது ரெண்டுத்தையும் எடுத்து வெளியே போட்டுருங்க. அதே மாதிரி எல்லா பூவில் இருக்கிறதையும் எடுத்து தனியாக போட்டுருங்க. இதில் தனியாக போட்டு வச்சுருக்கோங்க பாருங்க. இது மாதிரி எடுத்து போட்டுருங்க. ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறத நம்ம க்ளீன் பண்ண தேவையில்ல, அப்படியே போட்டுக்கலாம். இது அப்படியே நறுக்கிக்கலாம், அதனால் அப்படியே போட்டுக்கலாம். இது க்ளீன் பண்ண தேவையில்ல. அதை நம்ம க்ளீன் பண்ணி வச்சு இந்த வாழைப்பூவை எடுத்து தண்ணியில் போட்டுக்கோங்க. அது ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க தண்ணியில் நல்லா. அப்புறமா அதை அலசி போட்டுக்கோங்க. ஃபில்டர் பண்ணிவிடுங்க தண்ணியை. தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த வாழைப்பூவை பொடியாக நறுக்கிக்குங்க. இது மாதிரி பொடியாக நறுக்கிக்குங்க. வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு எடுத்துக்கோங்க. கடலப்பருப்பு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. இப்போ இந்த கடலப்பருப்பை நல்லா கழுவிக்குங்க. விட்டு இது ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வரும். இதை எடுத்து பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு ஜாரில் அரைச்சிக்குங்க. அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வரும். இதை எடுத்து அந்த கடலப்பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம்ல அதில் போட்டு கலந்துக்குங்க. பொடியை நறுக்கி வச்சுருந்தால வெங்காயம் அதையும் போட்டுக்குங்க. போட்டு நம்ம பொடியை நறுக்கி வச்சுருந்தால வாழைப்பூவு அதையும் அதில் போட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. போட்டு நல்லா பிசைஞ்சுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி வரும் உங்களுக்கு. கடாயை எடுத்து எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்ச உடனே வடையை தட்டி அதில் போட்டுக்கோங்க. அதனால் திருப்பி விடுங்க வடையை. ஒரு பக்கம் வந்தவுடனே லைட்டாக கொஞ்சம் திருப்பி விட்ருங்க. நல்லா இது மாதிரி ப்ரௌன் கலரில் வந்துருச்சுன்னா எடுத்துருங்க. மாதிரி ப்ரௌன் கலரில் வந்துச்சுன்னா எடுத்து தட்டில் போட்டுக்கோங்க. வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.